রাজকুমার বাড়ি থেকে ফোন এসেছিল, মা মারা গিয়েছে, মা আর নেই, মা হারায়নি, মা হারায়নি। హ్యాండ్ టాటూ క్యా আমার মা అమ్మా மாறினி। சார் পয়সা নেই। இவர் பெங்காலி. ஜி சார். இப்போ இவர் மா அரணின்னு தானே சார் சொன்னார்? ஆமாம் சார். அதையும் அழுதுகிட்டே சொல்கிறாரு. ஊரில் அம்மா இருந்துட்டாங்க சார், அதுதான் ஃபோனில் சொல்லிட்டு இருக்காங்க. அவனுக்கு அப்பா இல்லை, அம்மா மட்டும்தான். அவங்க தான் எல்லா ஃபார்மாலிட்டி ஃபார்ம்ஸில் கையெழுத்து போட்டாங்க. சார் பெங்காலியில் மா அரணின்னு அம்மா இறந்துட்டாங்கன்னு அர்த்தம்? ஆமாம் சார். ஹாஸ்பிட்டலுக்கு வந்தது அவங்க அம்மாவா கார்டியனா? அவங்க அம்மா தான். ஏன் கரெக்டாக பார்த்து சொல்லு. சைன் வாங்கினா எனக்கு தெரியாதா? அவங்க அம்மா தான். அந்த பையனோட பாடி இப்போ எங்கே இருக்கு? போஸ்ட்மார்ட்டம்காக ராயப்பேட்டை ஜிஹெச்ல இருக்கும். அவன் கையை பார்க்கணுண்ணே. சொல்லுமதி. அண்ணே, நான் உங்களுக்கு ஒரு பெங்காலி நேம் அமைச்சிருக்கேன், அது என்ன பேருன்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கண்ணே. இந்த பார்த்துறேன். ஆர்டிஃபிஷியலாக ஒருத்தருக்கு பிரெயின் டெத் ஏற்படுத்த முடியுமா டாக்டர்? கார்பன் மோனாக்சைடு நல்லா இருக்கிற ஒருத்தருக்கு இந்த விஷவாயை கொடுத்தா பிரெயின் டெத் இஸ் பாசிபிள். அப்போ போஸ்ட்மார்ட்டமில் தெரிஞ்சிருமே டாக்டர்? இன்னும் கொடுக்கப்படுற அளவை பொறுத்து தான் அதோட ட்ரேசஸ் உடம்புல தெரியும். அப்புறம் கார்பன் மோனாக்சைடு இஸ் கலர்லெஸ் அண்ட் ஆர்டர்லெஸ் கேஸ். அதுக்கு நிறமும் கிடையாது, வாசனையும் கிடையாது. சொல்லுங்கண்ணே. நீ அனுப்புன பேர் துர்காதேவி, ஏதாவது பிரச்சனையாப்பா? ஆமாண்ணே, நான் திருப்பி கூப்பிட்றேண்ணே. சைன் பண்ண அந்த அம்மா பேர் என்ன? அவங்க பேர் சித்ரலேகா. கார்பன் மோனாக்சைடு அவங்க அம்மா தான். மாறினி. நீ அனுப்புன பேர் துர்காதேவி, அவங்க பேர் சித்ரலேகா. நிச்சயமா இருக்காது. எங்க ஹாஸ்பிட்டல் அப்படி ஒரு தப்பு நடக்கிறதுக்கு சான்ஸே இல்லை. அந்த பையனுக்கு அம்மா கிடையாது, அவங்க இறந்துட்டாங்க. அவங்க பேர் துர்காதேவி. இங்கே சைன் பண்ணியிருக்கிறது சித்ரலேகா. இந்த ஒரு விஷயத்துலேயே தெரிய வேணாம் இங்கே ஏதோ தப்பு நடக்குதுன்னு. அதுக்காக ஹாஸ்பிட்டலில் பேஷண்ட்டுக்கு யாராவது கார்பன் மோனாக்சைடு கொடுப்பாங்களா? அவன் ஆப்ரேஷன் தியேட்டருக்கு போகிற வரைக்கும் நான் தான் அவன் கூட இருந்தேன். ஆப்ரேஷன் தேட்டரில் நடந்திருந்தா? அங்கே கார்பன் மோனாக்சைடுக்கு வேலையே இல்லை. டாக்டர்ஸ் 10 பேர் நின்று வேலை பார்க்குறப்போ யாரும் கார்பன் மோனாக்சைடை ஓப்பனாக கொடுக்கவே முடியாது. ஓப்பனாக முடியாது, பட் யாருக்கும் தெரியாமல் கொடுத்துருந்தா? அதான் முடியாதுன்னு சொல்கிறேனே, எப்படி முடியும்? ஆக்சிஜன் சப்ளை ஆகிற பைப்பில் கார்பன் மோனாக்சைடு மாதிரி ஏதாவது? என்ன நீ என்னென்னமோ சொல்கிற? ஒரு சின்ன பையன், ஏழை பையன், இவ்வளோ தூரம் மெனக்கெட்டு அவனை ஏன் பிரெயின் டெட் பண்ணணும்? அதனால யாருக்கு என்ன லாபம்? இந்த ஹாஸ்பிட்டலோட மொத்த கண்ட்ரோலையும் தன் கையில் வச்சிருக்க முக்கியமான யாராவது ஒருத்தருக்கு. அப்படின்னா எங்கள் டீன் டாக்டர் தேவசகாயம். அப்போ அவருக்கு தான். எங்கள் டாக்டரை பற்றி தப்பாக பேசாத. அவர் அப்படிப்பட்டவர் இல்லை. அவர்கிட்ட இல்லாத பணமா இப்படியெல்லாம் சீப்பாக சம்பாதிக்கணுங்கிற அவசியம் அவருக்கு இல்லை. உன் போலீஸ் பற்றியும் உன்னோட வச்சுக்கோ. அப்புறம் எங்கள் ஹாஸ்பிட்டலில் தான் தப்பு நடந்திருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. வெளியில ஏன் நடந்திருக்க கூடாது? அப்படி ஏதாவது சான்ஸ் இருக்கான்னு நீயும் யோசி. எனக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். ஆப்ரேஷன் தேட்டரில் நடந்திருந்தா? ஆக்சிஜன் சப்ளை ஆகிற பைப்பில் கார்பன் மோனாக்சைடு மாதிரி ஏதாவது? எங்க ஹாஸ்பிட்டல்ல தான் தப்பு நடந்திருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. வெளியில ஏன் நடந்திருக்க கூடாது? சார் ஒன்றும் பயப்படாதீங்க, காலை மட்டும் பிடிங்க. என்ன சிஸ்டர், என்ன தெரியுங்க? இல்லை சும்மா என்னென்ன கேஸ் சிலிண்டர்ஸ் நம்ம வாங்குறோம்? ஆமாம், அது எதுக்கு உங்களுக்கு? ஸ்டடி பர்பஸ்க்கு தான். கார்பன் மோனாக்சைடு நம்ம வாங்குறோமா? கார்பன் மோனாக்சைடு கெமிக்கல் இண்டஸ்ட்ரியில் தான் யூஸ் பண்ணுவாங்க. சுவாசிச்சா ஆளே காலி, அதை போய் ஹாஸ்பிட்டலில் யூஸ் பண்ணுவாங்களா? சும்மா தெரிஞ்சுக்கலாம்னு தான். தேங்க்ஸ் சார். நீங்கள் கேட்ட அட்ரஸை மெசேஜ் பண்ணியிருக்கோம். தேங்க்ஸ் ஃபார் காலிங் ஜஸ்ட் டாட். சார், எங்கள் ட்ரஸ்ட்டில் ஒரே ஒரு ஆம்புலன்ஸாக இருந்துச்சு. அதுவும் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆக்சிடென்ட்டில் மாட்டி ரிப்பேர் பண்ணாமல் அப்படியே தான் கிடக்குது. என்ன பண்ணுறது, ட்ரஸ்ட்டில் ஃபண்டே கிடையாது.
நீ சொன்னதான் கரெக்ட். எங்கள் ஹாஸ்பிட்டலில் கார்பன் மோனாக்சைடு வாங்குறதில்ல. ஆனால் சிஸ்டமில் இன்னொரு இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு. என்ன? இந்த வருஷத்தில் மட்டும் இது வரைக்கும் 20 பேர் பிரெயின் டெட்னு அட்மிட் ஆயிருக்காங்க. அதில் 11 பேரோட ஆர்கன்ஸ் கவர்மெண்ட் மூலமாக டொனேட் பண்ணப்பட்டிருக்கு. மீதி இருக்கிற 9 பேர் பற்றி கவர்மெண்ட்டுக்கு எந்த இன்ஃபர்மேஷன்ஸும் கொடுக்காம அவங்களோட உடல் உறுப்புகள் திருடப்பட்டிருக்கு. இது எல்லாத்தையும் த்ரூ பண்ணது எங்கள் ஹாஸ்பிட்டலோட டீன் டாக்டர் தேவசகாயம். இந்த 9 பேருக்குமே ஒரு ஒற்றுமை இருக்கு. இவங்க எல்லாருமே நார்த் இந்தியாவிலேருந்து வேலைக்கு வந்த சாதாரண ஒர்க்கர்ஸ். இவங்க எல்லாருக்குமே லோக்கல் இன்சார்ஜ் எஸ்பி மேன்பவர் ஏஜென்சிஸோட ஓனர் சிங்கப்பெருமாள். நீ கூட என் வேலை விஷயமா ஒருத்தர் இன்ட்ரடியூஸ் பண்ணியே. அவர் தான். நீ சொன்ன எல்லாத்துக்கும் ப்ரூஃப் இருக்கா? இருக்கு. எல்லாத்தையும் ஒரு பென்ட்ரைவில் போட்டு எடுத்துட்டு பக்கத்தில் இருக்க ஜீவா பார்க் வந்துரு.